தேவை. அரசியல் எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? அரசியல் அறியாத சமுதாயம் அழிவை நோக்கி செல்வார்கள் என்ற பல மார்க்க அறிஞர்கள் உலமாக்கள் எழுதுகின்றார்கள். உண்மை அதுதான். நம்மள பல பேர், நம்ம ஆளுங்க சொல்றாங்க, பல பேர் எங்களுக்கு விருப்பம் இல்ல சார் அவருக்கு ஓட்டு போடணும்னு, ஒரு திரையில வரக்கூடிய ஒருவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று எனக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா வீட்டுல பிள்ளைங்க தொல்லை தாங்க முடியல, அவங்க சொன்னதுனால ஓட்டு போட்டோம். அறிவு வர வேண்டாமா நமக்கு? பிள்ளைங்களுக்கு அறிவு இல்லை, பிள்ளைங்களுக்கு தெரியாது, பெரியவர்களுக்கு எங்க போச்சு அறிவு? நமக்கு அந்த சிந்தனை இருக்கின்றது. நம்ம பல அரசியல் களத்தை பார்த்த ஆட்கள் ஆச்சு, பல எலெக்ஷனை பார்த்த ஆட்கள் ஆச்சு. நாம எப்படி அப்படி செய்யலாம்? அதான் ஒரு பத்திரிகை நிபுணர் ரொம்ப அழகா சொன்னாரு. என் குழந்தை சொல்லிச்சு நான் ஓட்டு போட்டேன், குழந்தை நாளைக்கு சொல்லுவோம் வேற அப்பா வேணும்னு உங்களால கொடுக்க முடியுமா? வேற ஒரு அம்மா வேணும்னு சொல்லுவோம், உங்களால கொண்டு வர முடியுமா? இதுல விளையாட்டா? சொந்தங்களை யோசிக்க வேண்டாமா? நம்ம முஸ்லிம் சகோதரர்கள், நான் சந்தித்த பலரை சொல்லுகின்றேன், நான் சந்தித்த பலரும் சொல்லுகின்றார்கள், எனக்கு விருப்பம் இல்லை, வீட்டுல உள்ள பிள்ளைங்க தொல்லை தாங்க முடியாம அவருக்கு நாங்க வாக்களிச்சோம். சகோதரர்களே, இன்னைக்கு ஜெயிச்சது இந்த கட்சியா அந்த கட்சியா என்பது கிடையாது, மதவாதிகள் ஜெயித்து விட்டார்கள், அதுதான் உண்மை. யார் இந்த தமிழகத்தில் வரக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள், தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை, பெரும் அரசியல் நிபுணர்கள், அரசியலை அறிந்தவர்கள் யாரெல்லாம் பல வருடங்களாக இந்த தமிழகத்தில் இவர்கள் வந்துவிடக் கூடாது என்பது என்று யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அந்த மதவாதிகள் உள்ளே வந்து விட்டார்கள், அவர்கள் ஜெயித்து விட்டார்கள். நடந்தது அதுதான். மதவாதிகள் ஜெயித்தால் என்ன நடக்கும் அப்படின்றத வெஸ்ட் பெங்கால்ல 2 நாளா நம்ம பார்க்கிறோம். வெஸ்ட் பெங்கால்ல 2-3 நாட்களாக கொஞ்சம் எடுத்து பாருங்க. வெறும் ரீல்ஸ பார்த்து தெரியல, நம்முடைய இளைஞர்களுக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு. நம்முடைய அதர் ஸ்டேட்ல, பக்கத்து மாநிலத்துல, இந்தியாவில் எத்தனை முஸ்லிம்கள் செத்து மடிந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை எடுத்து பாருங்க. முஸ்லிம்களுடைய பல கடைகளை அடித்து நொறுக்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். இந்த வாரத்துல 4-5 முஸ்லிம்களை அடித்து கொலை செய்திருக்கின்றார்கள். சரமாரியா வெட்டலாம் ரோட்ல வச்சு. 100 பேர் நின்று வேடிக்கை பார்க்கின்றார்கள், 100 பேர் நின்று வேடிக்கை மட்டும் பார்க்கின்றார்கள். சரமாரியா வெட்டான், வெட்டிட்டு அவனே வீடியோ போடுறான். தோஸ்தோம், அவன் சொல்றான், தோஸ்தோம் கிசிக்கு ஹம்னே கத்தல் கர் தியா, ஒரு ஆளை வெட்டிட்டோம், நாங்க ஜெயிலுக்கு போறோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உள்ள போனவ 1 மாசத்துல பெயில வெளியில வர. சகோதரர்கள, மதவாதிகள் உள்ள வந்தா என்னெல்லாம் நடக்கும்ன்றதை நான் சொல்றேன். அவ்வளவு மோசம். அரசியலுடைய அறிவு கொஞ்சமாவது கொண்டு வாருங்கள், கொஞ்சமாவது விழிப்புணர்வு வர வேண்டும். அல்லாஹ் எதை நாடினாலும் அதே நடந்து விட்டது. எனவே இந்த நேரத்தில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் செய்ய வேண்டிய ஒரே ஒரு துவா, அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹம்னா, அல்லாஹ் எங்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியாளரை தருவாயாக என்றுதான் இந்த நேரத்துல நாம் துவா செய்யணும். கிட்டத்தட்ட பெரும்பான்மை என்று சொல்லுகின்றோம், 2க்கும் நடுவுல மாட்டி